இந்த ஹேர் டைய நம்ம உடனே அப்ளை பண்ணிடலாங்க. நம்ம அப்ளை பண்ணி அரை மணி நேரத்துல நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமா கருப்பா மாற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இந்த ஹேர் டைய நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இளநரை இருக்கிறவங்களுக்கும் சீக்கிரமே வெள்ளை முடிகள் எல்லாம் போய் நல்ல ஒரு நிரந்தரமான ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ அந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பாத்திரலாம். ஒரு கெட்டியான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் அப்படின்னு கிடையாது. உங்க வீட்டுல என்ன கெட்டியான பாத்திரம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதுல நான் உருளைக்கிழங்கோட தோலை வந்து நல்லா காய வச்சு சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு தோல்ல வந்து நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹேர்ல வந்து நல்ல ஒரு செழிப்பான வளர்ச்சி கிடைக்குங்க. அடுத்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட்டோட தோலுங்க. அதையும் நான் காய வச்சு எடுத்திருக்கேன். நீங்க பச்சையா எடுக்கிறதா இருந்தா அரைச்சு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நான் மருதாணி இலைகளை நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். உங்க வீட்டுல வந்து மருதாணி இலை வந்து பச்சையா இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை வந்து அரைச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி விட்டு அரைச்சு நம்ம இந்த ஹேர் டைக்கு சேர்த்துக்கலாம். இல்ல உங்ககிட்ட மருதாணி பொடி இருந்துச்சுன்னா கடைசியா நம்ம இதை வந்து அந்த மருதாணி பொடியை சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து காஞ்சி போன மருதாணி இலைகள் இருக்கிறதுனால அதை நான் வந்து இப்ப ஆரம்பத்திலேயே சேர்த்துக்கிறேன். இந்த மருதாணி இலையில கிடைக்கக்கூடிய கருமை வந்து நம்மளுடைய முடிக்கு வந்து நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். இந்த கருமையான நிறம் வந்து நீண்ட நாட்களுக்கு வந்து நம்மளுக்கு போகாம இருக்கும். அதனாலதான் இந்த மருதாணி இலையை நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நெல்லிக்காய் தாங்க. நெல்லிக்காயை நல்லா காய வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். இந்த நெல்லிக்காவை நம்ம வந்து சேர்க்கறதுனால நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. இதுல வரக்கூடிய நிறம் வந்து நம்மளுடைய ஹேர்ல வந்து ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிற்கும். திரும்ப வந்துருதுன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம நெல்லிக்காயை சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுடைய முடி வந்து அப்படியே கருமையா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முடி நல்ல வளர்ச்சி வந்து இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்துட்டோம். நம்ம இதோட இன்னொரு பொருள், முக்கியமான பொருள் சேர்க்க போறோம். 1 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்திருக்கிற இந்த கருஞ்சீரகம் வந்து நம்மளுடைய முடிக்கு வந்து நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். இந்த பொருட்களோட இந்த கருஞ்சீரகத்தை சேர்க்கும் போது நல்ல ஒரு முடி வளர்ச்சிக்கும் நம்மளுக்கு உதவியா இருக்குங்க. நீங்க கருஞ்சீரகத்தை வந்து எண்ணெயில போட்டு எண்ணெய் காய்ச்சி செஞ்சீங்கன்னா ரெகுலரா அதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு முடி வளர்ச்சி இருக்கும். காடு மாதிரி முடி வளருங்க. அந்த அளவுக்கு கருஞ்சீரகத்துல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்த்திருக்கோம். இப்போ பாத்திரத்தை வந்து நம்ம ஸ்டவ்ல மேல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க. ஸ்டவ் வந்து நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது. நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சாதான் உங்களுக்கு வந்து நல்லா இந்த பொருட்கள் எல்லாம் வறுபட்டு வரும். இல்லைன்னா ஒரு பொருள் வந்து சீக்கிரம் வறுபட்டுரும், இன்னொரு பொருள் வந்து வறுபடாது. இந்த சீக்கிரம் வறுபட்ட பொருள் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வெள்ளை புத்த மாதிரி ஆயிடும். சோ அதனால நம்ம வந்து கரெக்டா வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இளம் வயசுலயே குழந்தைங்களுக்கு வந்து இளநரை வந்துருது, நரமுடி வந்துருது. 15 வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு வந்து நரமுடி வளர்ந்துருது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுறாங்க, அதே மாதிரி மொபைல் நிறைய யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி சில தப்பான விஷயங்கள்னால சீக்கிரமே அவங்களுக்கு எல்லாம் நரமுடி வந்துருது. சோ வந்துருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னா நம்ம இந்த மாதிரி வீட்லயே வந்து நேச்சுரலா ரெமெடிஸ் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்ச நாள்லயே அந்த நரமுடி எல்லாம் போயிடும். பட் என்ன பண்றாங்கன்னா சின்ன வயசுலயே வந்து கெமிக்கல் ஹேர் டை எல்லாம் வாங்கி யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கெமிக்கல் ஹேர் டை வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய முகமும் பாத்தீங்கன்னா கருத்து போயிடுது. இளநரை கொஞ்சம் 1-2 முடி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறையவே முடி வர ஆரம்பிச்சிருது. அதனால வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு வந்து இளநரைக்கு வந்து இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர் டை வந்து நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி விடுங்க. கொஞ்சம் லேட்டா ரிசல்ட் கிடைச்சாலுமே கரெக்டான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம ரிசல்ட் கிடைக்கும். சோ மறக்காம இந்த மாதிரி நீங்க ஹேர் டைஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்லயே ஏகப்பட்ட ஹேர் டைஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். எல்லாமே நேச்சுரலான ஹேர் டைஸ் தான். எல்லாமே 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடியதான். செய்து பார்க்காமலே நம்ம வந்து அதை வந்து தப்பு சொல்லக்கூடாது. செய்து ரெகுலரா செய்து பார்க்கணும். சும்மா ஒரு வாட்டி செய்து பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏற்கனவே வந்து நம்ம கெமிக்கல் ஹேர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருந்தோம் அப்படின்னா அந்த முடிக்கு வந்து நம்மளுடைய நேச்சுரல் ஹேர் செட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதனால ஒரு 2-3 வாட்டி நல்லா ட்ரை பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ரிசல்ட் பாருங்க. நல்ல 100% நம்மளுக்கு நேச்சுரலான ஹேர் டைல ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நல்லா வந்து கருக வச்சிடலாம். பாருங்க நல்லா வந்து கருப்பா வறுத்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கருப்பா வரணும். இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். இதுலயே வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே வெள்ளை பூத்த மாதிரி ஆயிடும், சாம்பல் மாதிரி ஆயிடும். அப்ப வந்து நம்மளுக்கு கருமையா ஹேர் டை கிடைக்காது. சோ வேற ஒரு பாத்திரத்துல இப்ப நம்ம மாத்திக்கலாம். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம்.
இதை வந்து நம்ம அரைச்சு எடுத்துட்டோம். அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலையை நல்லா வந்து உரிச்சு இதுல போட்டுருங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து எஃபெக்டிவா இருக்கும். இந்த கருவேப்பிலையை நம்ம சேர்க்கறதுனால கருவேப்பிலையில இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஹேருக்கு வருங்க. ஹேர் நல்லா கருமையா இருக்கும். லாங் லாஸ்டா அந்த வெள்ளை முடிகள்லாம் லாங் லாஸ்டா மாறின வெள்ளை முடிகள் எல்லாம் மறுபடி வந்து வெள்ளை ஆகாது. அவ்வளோ கருமையா அப்படியே ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுக்குதான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ இதோட 2 டீஸ்பூன் அளவு செம்பருத்தி பூவோட பொடியை சேர்த்துக்கலாம். நீங்க கடைசியா கூட சேர்க்கலாம். நான் வந்து இதுலயே போய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மைய அரைச்சு எடுத்தாச்சு. எவ்வளவு கருமையா இருக்கு பாருங்க. இந்த ஹேர் டே வந்து நம்ம உடனே அப்ளை பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இங்க பாருங்க எவ்வளவு செம்மையா இருக்குன்ட்டு. இதை வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஹேர் வந்து செம்ம கருமையா மாறிடுங்க. வேற எந்த ஹேர் டேயுமே தேவையில்லை. இது ஒண்ணு போதும் நம்மளுக்கு. இங்க பாருங்க எவ்வளவு கருமையா இருக்கு. செம்மையா ரிசல்ட் கொடுக்கும். பாருங்க கையெல்லாம் பாருங்க எவ்வளவு கருப்பா மாறி இருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. உடனே இமிடியேட்லா அப்ளை பண்ணிடலாம். அரை மணி நேரத்துல நல்ல 100% ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஹேர் டே அப்ளை பண்றதுனால நம்மளுடைய ஹேர் கருப்பாகிறத விட நல்ல வந்து பளபளப்பா இருக்கும். ஷைனிங்கா ஆகும் நம்மளுடைய ஹேர். ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹேரை வந்து நல்லா வந்து ஷாம்பு போட்டோ இல்ல சிகக்காய் போட்டோ நல்லா வாஷ் பண்ணிருங்க. வாஷ் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி ஒரு 1/2 an hour கழிச்சு நல்லா வந்து நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணிருங்க. முடி நல்ல கருமையா மாறிடும். நீங்க அதை நீங்க உங்களோட கண்ணாலேயே பாப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம செம்மையா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். பாருங்க, நல்லா அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு எல்லா இடமும் காது கிட்ட எல்லா இடமும் அப்ளை பண்ணுங்க. நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 an hour விட்டுட்டு நார்மல் வாட்டர்ல அப்ளை பண்ணி நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணிருங்க. பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க எவ்வளவு கருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெகுலரா நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும்.